இன்றைக்கி இந்த டைரக்டர் தொப்பியை போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ நம்ம வந்து இந்த ஸ்ட்ரிங் வேரியபிளை இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா கொண்டு போக போகிறோம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே அப்படியே ஹலோ வேர்ல்டுன்னு வச்சுட்டோம். இந்த டைம் அப்படியே ஹலோ வேர்ல்டுன்னு வைக்காமல் இதை வந்து நம்ம இன்புட்டாக யூஸ் ஆகிட்டு இந்த கீபோர்ட்லேருந்தே வாங்க போகிறோம். இது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஏன்னா இந்த கீபோர்ட்லேருந்து வாங்கி அதே 9600 பாட் ரேட்டில் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போய் அது ரன் ஆகிட்டு திரும்ப வர அவுட்புட் அதே பாட் ரேட்டில் வாங்கி நம்ம வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணோம். ஸோ அதுக்கான கோடிங் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் டோன்ட் வரி, நியூரல் இன்ஜினுக்குள்ளே அதுக்கான கோட் ஏற்கனவே இருக்குது. ஸோ நம்ம இப்போ பண்ண வேண்டியது எல்லாமே இங்கே ரீட் ஸ்ட்ரிங் எழுத வேண்டியது மட்டும்தான். ரீட் ஸ்ட்ரிங் இப்படின்னு போட்டாலே போதும்னு நினைக்கிறேன். ஓகே, பாருங்க, இப்போ இது வாங்குறதுக்கு வெயிட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ஹலோ வேர்ல்டுக்கு பதிலாக நான் வேறு ஏதாவது கொடுத்தேன்னா நான் கொடுக்கறத இது வாங்கி அபிக்குள்ளே சென்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் அதையே பிரிண்ட் பண்ணும். பார்க்குறீங்களா? இப்போ தான் என்னாச்சு? ஆமாம்மா, இப்போ பாருங்கள், அந்த லைட்டும் ஆன் ஆஃப் ஆகலை. ஏன்னா ரீச் ஸ்ட்ரிங் நம்ம கொடுத்துருக்கனால அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ நான் ஸ்ட்ரிங்கை கொடுத்தா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே போகும். ஸோ நம்ம ஹலோன்னு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுப்போமா, HELLO, அப்படியே அந்த ஹலோ பிரிண்ட் ஆயிடுச்சு. தெரியுதா? உடனே லைட் வந்து பிளிங்க் ஆகுது. ஆன்லேயே இருக்குது. ஒரு 10 மில்லி செகண்டுக்கு உங்களால் பார்க்க முடியல. இது ஆக்சுவலி ஆன் ஆஃப் ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ளூ லைட் இருக்குல்ல, ஆன் ஆஃப் வந்து ஆகிட்டு இருக்கு. ஞாபகம் இருக்கா? SMPS சர்க்யூட்டில் பார்த்தீங்கல்ல, ஆன் ஆஃப் ஆகிட்டே இருந்துச்சுன்னா உங்கள் கண்ணுக்கு தெரியல. அதே கதை தான் இப்பயும் நடக்குது. என்னன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆன் ஆஃப் ஆகிட்டு இருக்குது. அதனால் நம்ம கண்ணுக்கு தெரியல. மேபி இதையும் வீடியோ எடுத்தால் தெரியும்னு நினைக்கிறேன். சாரி, செல்ஃபி கேமரா 60 FPS போட்டுக்கோமா? தெரியுதா? தெரியுது சார். ஸோ ஹியூமன் ஐ இஸ் வெரி ஸ்லோ. ஓகே, இவ்வளவுதான். இதை வந்து நம்ம வந்து இஃப் யூ வாண்ட் யூ கேன் ப்ளே வித் இட் லிட்டில் பிட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டணும்னா, இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி ஸ்ட்ரிங்கு வந்து ஒரு லெட்டர்ஸை ஸ்டோர் பண்ணுதோ அந்த மாதிரி இன்டீஜர் வந்து நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணும். ஆனால் அது வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன். ஜஸ்ட் உங்களுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் காட்டுறேன். இந்த இடத்துல நம்ம என்ன தெரியுமா பண்ணலாம், இந்த டிலேவெல்லாம் கொடுக்காம இங்கே இன்னொரு இன்டீஜர் வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம். இன்ட், இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பார். அது மெயினாக சக்தி மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்ப்போம் யார் இல்லாத எக்ஸைட் பண்ணுதுன்னு. இது உங்களை எக்ஸைட் பண்ணுதுன்னா சீரியஸாக நீங்கள் என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு இன்ட் வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். லெட்ஸே வேறு யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்கள். சுஜி. எல்லாம் விஸ்காம் பேராகவே சொல்லிட்டு இருக்கிறீங்க. இன்ட் சுஜி ஈக்குவல் டு ரீட் இன்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ரீட் ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக ரீட் இன்ட் பண்ணுறேன். இப்போது இந்த இடத்துல நான் சுஜின்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ இது கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா நான் ஹலோ இங்கே என்ன டைப் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு அது வந்துடணும். ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு அது ரீட் ஆகும். நான் என்ன கொடுக்குறேன்னா அது வாங்கி அது அவுட்புட்டாக பிரிண்ட் ஆகிடணும். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே வந்தோடனே அது ஒரு நம்பரை வாங்கணும். நான் 1ன்னு கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா அந்த லைட் வந்து ஆன் ஆகணும். 0ன்னு கொடுத்து என்டர் கொடுத்தனா அந்த லைட் ஆஃப் ஆகணும். ஓகே, முதல்ல பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்ட்டு. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். சரி, இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ ஏதோ ஒரு இன்புட் கொடுக்கணும். ஓகேவா? வேறு யார் ஒருத்தர் பேர் சொல்லுங்கள். SLன்னு வச்சிட்றேன். ஓகே, 2 பேர்த்தோட பேர்லேயும் முதல் எழுத்து கொடுத்துட்டேன். என்டர் கொடுத்தோன்னே SLன்னு வந்துருச்சா? இதுக்கப்புறம் மறுபடியும் நான் இன்புட் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், அந்த LED ஆஃபில் இருக்குது. ஓகேவா? நான் வந்து இப்போ 1 கொடுக்குறேன். அப்படின்னா 1 உள்ளே போய் அந்த LED ஆன் ஆகிடணும். ஓகேவா? இப்போ ஆன் ஆனோடனே அது திருப்பி இங்கே வந்துடும். இப்போ நான் 0 கொடுத்தேன்னா அந்த LED ஆஃப் ஆகணும். ஆஃப் ஆகிடுச்சா? இன்னும் இதை சூப்பராக காமிக்கணும்னா இதை கிரவுண்டுலேயும் D4லேயும் வச்சுட்டோன்னு வைங்களேன். இப்போ பாருங்கள் வித்தைய. இப்போ நான் 1 கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா எரியல. ஓ, D2 வாடா. ஓகே, இப்போ 1 கொடுத்து 1 கொடுத்து இதுவும் அல்ல என்ன எரியுதா? இப்போ அதுவே 0 கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா ஆஃப் ஆகிடும். செமையாக இருக்குல்ல? புரியுதா? என்ன எந்த அளவுக்கு இதை கொண்டு போகலான்னு புரியுதா? அப்போது ஜஸ்ட் இமேஜின், இன்னும் கொஞ்சம் இந்த கோடை மாற்றணும்னா ப்ளூடூத் வழியாவில் அதை கனெக்ட் பண்ணால் என் ஃபோனில் வந்து 1 கொடுத்தனா லைட் ஆன் ஆகும். இதை இங்கே கொடுக்காம ரிலேயில் கொடுக்கலாம். ரிலேயில் கொடுத்து ரிலேயில் இந்த பல்ப் ஆன் பண்ணால் என் ஃபோன் இங்கே பட்டன் தட்டினா அங்கே லைட் ஆன் ஆகும். இதை வந்து எங்கள் வீட்டுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் ஹோம் ஆட்டோமேஷன். புரிஞ்சிருச்சு அந்த ப்ராஜெக்ட் என்னன்ட்டு? இவ்வளோ தான். இதுலேயே நம்ம என்ன பண்ணலான்னா
இப்போ இங்கேருந்து இன்புட் கொடுக்காம நம்ம சிஸ்டம் டைம் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஈவினிங் 6 மணி ஆச்சுன்னா அவ்வளோதான், இப்படி போகணும்னு ஒரு கோட் எழுதணும்னா முடிஞ்சிச்சு. ஈவினிங் 6 மணி ஆச்சுன்னா லைட் ஆன் ஆயிரும். எவ்வளவு சூப்பராக இருக்குது. இதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இதை நம்ம வித்த மார்க்கெட் என்னன்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கான செலவு, இப்போ நான் சொன்ன ப்ராஜெக்ட்டுக்கான மொத்த செலவு எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ESP32 400 ரூபாய், ஒரு ரிலே 16 ரூபா, கரெக்டா? இதுலேயே வைஃபையும் வந்துடுது. ஸோ அதிகபட்சம் ஒரு 50 to 60 ருபீஸை நம்ம இதை செஞ்சிடலாம். இப்போ 60 ரூபா செலவு பண்ணி இப்படி ஒரு டிவைஸை செஞ்சு நீங்கள் 200 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா போதும், உங்கள் வீட்டில் நாங்கள் இதை மாட்டிடுவோம், ஆட்டோமேட்டிக்காக ஈவினிங் 6 மணிக்கு உங்கள் லைட் ஆன் ஆயிடும்னு சொன்னோம்னா எத்தனை பேர் வாங்குவாங்க? உங்கள் வீட்டிலே நீங்கள் வாங்கிக்கலாம்னு யோசிப்பீங்க தானே? கரெக்டா? ஓகே, அவுட்புட் ட்ரேஸ் பண்ணிடலாமா இதுக்கு? பாத்துரா புரியுதா? ஏண்டா இவ காப்பாத்திருக்கிறா உயிரை. அவுட்புட் ட்ரேஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து அபி ஈக்குவல் டு ரீட் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ அபி ஈக்குவல் டுன்ட்டு போட்டுட்டு இது வந்து ஸ்ட்ரிங்குங்கிறதுனால ஒரு டபுள் கோட் போட்டு வெயிட் பண்ணும். இப்போ என்ன ஆகும்னா உங்கள் ப்ரோக்ராம் நின்றும். இப்போ நெக்ஸ்ட் லைன் போகாது. முதல்ல என்னாச்சு, இதை முடிச்சுட்டு இந்த லைன் போச்சு, இதை முடிச்சுட்டு இந்த லைன், இதுக்கப்புறம் இதுன்னு போயிட்டே இருந்துச்சா? இப்போ அப்படி போகாது. இதை முடிச்சோடனே நிற்கும், உங்களுக்காக வெயிட் பண்ணும். நீ வந்து இன்புட் கொடுத்தாதான் நான் நெக்ஸ்ட் போவேன்ட்டு வெயிட் பண்ணும். நம்ம என்ன இன்புட் கொடுத்தோம்? யாரோ ஒருத்தர் பேர் கொடுத்தோமே, யார் பேர்? எஸ்எல்னு நம்ம ஒரு இன்புட்டை கொடுத்துட்டோம். உடனே எஸ்எல்லை எடுத்து ஈக்குவல் டுனாவே இங்கே இருக்கிற இதுக்குள்ளே கொண்டு போய் வைக்கணும் தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ அபிக்குள்ளே கொண்டு போய் வச்சிடும். இப்போ வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பின் மோட் 2, அவுட்புட். ஸோ பின் 2 வந்து ஒரு அவுட்புட் பின்னை செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் சிஎல் அபிக்குள்ள என்ன இருக்குது? எஸ்எல். ஞாபகம் வருதா? எஸ்எல்னு பிரிண்ட் ஆச்சா? இதுதானே முதல்ல நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? இதை முடிச்சோடனே நம்ம லூப்புக்குள்ளே போய் அதை திரும்ப இன்ஃபினிட் டைம்ஸ் பண்ணிட்டே இருப்போம். இப்போ இதுக்குள்ளே போனோன்னே இன்ட் சுஜி ஈக்குவல் டு ரீட். அப்போ சுஜின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் ஆயிரும். ஓகேவா? சுஜி ஈக்குவல் டு நம்ம ரீட் பண்ணது நாம் என்ன கொடுத்தோம்? 1ன்னு கொடுத்தோம். 1. அடுத்தது டிஜிட்டல் ரைட் 2, சுஜி. இப்போ டிஜிட்டல் ரைட்டை ஷார்ட்டாக DWன்னு போட்டுக்கிறேன். 2, பின் 2. இந்த பின்னை இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? புரியுது தானே நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு? இந்த பின்னை செலக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இந்த பின்குள்ளே நான் இப்போ என்ன கொடுக்கணும்? சுஜிங்கிறது டபுள் கோட்டுக்குள்ளே இருக்கா? இல்லை. அப்போ அதுக்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும். சுஜிக்குள்ளே என்ன இருக்குது? 1. அப்போ 1ன்னு சொல்லியாச்சு. அப்போ 1 என்ன? கரண்ட் வரணும். கரண்ட் வந்துச்சு, அதனால தான் பல்ப் எரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ 3 வோல்ட் வந்துச்சு. ஞாபகம் இருக்கா? புரிஞ்சு என்ன நடந்துச்சுன்ட்டு? இது முடிஞ்ச உடனே நான் சொல்லியிருக்கேன் லூப்ல திரும்ப நடக்கணும். இப்போ மறுபடியும் இங்கே வந்து நிற்கும். இப்போ மறுபடியும் சுஜி ஈக்குவல் டு ரீட். இப்போ மறுபடியும் ஒரு ரீட் வரும். இப்போ நம்ம என்ன கொடுத்தோம்? 0ன்னு கொடுத்தோம். அப்போ நம்ம 0ன்னு கொடுத்தோம்னா இப்போ வாங்கினதை வந்து இதை அடிச்சுட்டு இதே மாதிரி தான் நீங்கள் அடிச்சுடணும். பார்த்துக்கோங்க, அவுட்புட் ட்ரேஸ் பண்ணுறப்ப எக்ஸாக்டாக எனக்கு இதே டிசிப்ளின் வேணும். இதுக்குள்ளே ஏற்கனவே இருந்தது அடிச்சு விட்டு, ஏன்னா இப்போ ஈக்குவல் டுனா ஆல்ரெடி இருந்தது அழிஞ்சிரும், புதுசாக தான் உள்ளே போகும். இப்போ 0 உள்ளே போயிருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் ரைட் 2, சுஜி. இப்போ டிஜிட்டல் ரைட் 2, சுஜிக்குள்ளே என்ன இருக்குது? 0. அப்படின்னா என்ன? இங்கே வந்து கரண்ட் போகாது. கரண்ட் போனோடனே லைட் ஆஃப் ஆயிடும். இப்போ மறுபடியும் இங்கேயே வந்து நிற்கும். இப்போ நம்ம மறுபடியும் 1 கொடுத்தோம். அப்போ மறுபடியும் 1 போகும். அப்போ கரண்ட் வரும், ஆன் ஆகும். ஓகேவா? நம்ம மறுபடியும் இங்கே வந்தோடனே மறுபடியும் 1 கொடுத்து என்ன ஆகும்னு சொல்லுங்கள். லைட் ஆன் ஆகுமா ஆஃப் ஆகுமா? எஸ், ஆன்லியே தான் இருக்கும். திரும்ப இங்கே வரும் டிஜிட்டல் ரைட் 2, 1னா கரண்ட் போகும். அப்போ ஆன்லியே தான் இருக்கும், ஆஃப் ஆகாது. புரியுதா? ஸோ நம்ம கொடுக்குற இன்புட்டை பொறுத்து நம்ம அந்த பல்பை கண்ட்ரோல் பண்ண முடிச்சுது. திஸ் இஸ் ஹவ் பியூட்டிஃபுல் டெக்னாலஜி இஸ். அவ்வளோதான்.